ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நடத்தின சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே வானதி வந்துட்டு, நீங்கள் இனிமேல் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக வந்து வானதி நிற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே சேரனும் பாண்டியனுமே வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. இங்கே பாருடா பாண்டி, கோவப்படாத, பொறுமையாக இருடா, அவங்க வீட்டில் போய் நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத, அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு நாமளும் போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து பாண்டியனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனோட வெளியே போய் நின்றுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சோழனும் பாண்டியனும் வந்து சொல்ல கேட்காம வானத்தோட வீட்டில் போய் அவங்களுடைய அண்ணா அப்பா எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமாவும் வானதிக்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, இங்கே பாருடி, இந்த மாதிரி ஒரு ரவுடி குடும்பத்திலேருந்து உனக்கு அந்த பையன் தேவையா? வேணாண்டி, அந்த வீடு சரியில்லை, ஊரில் எல்லாரும் அந்த வீட்டை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? அந்த வீட்டில் போய் நீ வேலை போறியா? இப்போது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துச்சு, அது கூட திரும்பவும் அவனை விட்டுட்டு போய் திரும்பவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு போல இருக்குது, ஏதோ டிவர்ஸ் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்கே பாருடி, வேணவே வேணாம், அந்த பொண்ணே 4 மாதம் கூட அந்த வீட்டில் இருக்க முடியாமல் திரும்பவும் டிவர்ஸ் அப்படின்னு போய் நிற்குது. நீ போன அப்படின்னா உன்னையும் அங்கே ஒழுங்காக வாழ விட மாட்டாங்க, அந்த வீடு சரியில்லை, வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தோட அம்மா சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வானதி. ஸோ பெரிய பிரச்சனையே ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வானதியோடைய அப்பாவும் அம்மாவும் வந்து பேசிக்கிறாங்க. எங்கள் பாரு, இதுக்கிட்ட சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம அந்த பையன்கிட்ட தான் போய் பேசி ஆகணும், அந்த பையன்கிட்ட பேசி நம்ம பொண்ணுக்கிட்ட பேச விடாமல் பண்ணணும், இவ சொல்ல கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க. சரி வாங்க, இதுக்கு மேலே என்ன லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக நம்ம பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தா நடேசன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வந்த உடனே கோவத்தோட சேரா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மெக்கானிக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் யார் முதல்ல வந்ததும் உங்கள் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நாங்கள் வானதியோட அப்பா அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ புரிஞ்சுறது நம்ம நடேசனுக்கு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்றாங்க. நாங்கள் இங்கே ஒன்றும் உட்காந்து விருந்து சாப்பிட்டு போகிறதுக்காக வரல, உங்கள் பசங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ சேரன் வெளியே வராங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதான்டா காலையில் ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ண போனானே, இப்போது அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, வானத்தோட அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களே தான். இங்கே பார்ச்சாரா, உங்கள் தம்பியை என் பொண்ணுக்கிட்ட பேச வேணான்னு இனிமேல் சொல்லி வச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சேரன் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு உள்ளேருந்து எல்லாருமே வந்து வராங்க. உள்ளேருந்து வந்த உடனே இங்கே பாண்டியன்கிட்டேயும், இங்கே பாரு, இனிமேல் என் பொண்ணுக்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டு அவ்வளோதான், குடும்பமாடா இதெல்லாம் குடும்பம்னு சொன்னாலே அசிங்கமாக இருக்குது, இந்த குடும்பத்தில் யாராச்சும் வந்து வாழ்வாங்களா? இந்த அசிங்கம் வச்ச குடும்பத்தில் என் பொண்ணுக்கிட்ட இனிமேல் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தோடைய அம்மாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணு வந்து என்கிட்ட பேசினா நான் பேசி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியே வந்து முன்னாடி சொல்கிறத பார்த்தா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்கும். எப்பயுமே எல்லாத்துக்கும் பயந்து தயங்கி நின்றுட்டு இருக்கவர் இப்போ இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. என்ன இங்கே பாருங்கள், நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் பேசுவேன், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொல்லவும் இப்போ இங்கே பயங்கர கோவம் வருது. என்கிட்டயும் என் பொண்ணுக்கிட்ட பேசுவேன்னு நீ சொல்கிறியா, உனக்கு அவ்வளோ தைரியமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியனை அடிக்க வராங்க அவங்களுடைய அப்பா வந்துட்டு இங்கே சேரன் பல்லவன் எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. நடேசனுமே வந்து பத்தாத குறைக்கு, பாருடா என்ன ஒவ்வொருத்தராக வந்து குடும்பத்திலேருந்து மிரட்டிட்டு போயிட்டா அப்படியே பயந்துக்கிட்டு விட்டுருவோன்னு நினச்சிங்களா? இங்கே பாரு, உன் பொண்ணு இந்த வீட்டு மருமகன்றத இதுக்கு மேலேயும் யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நடேசன் வந்துட்டு இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா இதெல்லாம் குடும்பம்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக என் பொண்ணை இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன், மனுஷனாய நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனையும் தேவையில்லாமல் வந்து பேசிடுறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் பயங்கர கோவப்பட்டு கை கலப்பாயிடுது. ஸோ இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க நிலாவுமே வந்துக்கிட்டு, இதுக்கு எல்லாமே ஒரே சொல்யூஷன், நாம் இந்த வீட்டில் இருக்கிறது மட்டும்தான், இங்கே எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வாழுது அப்படின்னா அது நானாக மட்டும்தான் இருக்க முடியும், நான் இந்த வீட்டை வெளியே விட்டு போயிட்டேன் அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு அசிங்கம் அப்படின்னு ஏற்கனவே நடேசன் சொன்ன விஷயங்கள் நிலாவுக்கு ஞாபகம் வருது. ஸோ அதான்
நிலா மனசில் வச்சுக்கிட்டு அப்போ நாம் இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். நமக்காக இந்த வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிலா யோசனை பண்ணி நிலா ஆல்ரெடி சோழன் கிட்ட கலத்தி கொடுத்த தாலியை வந்துட்டு அவங்களே தனக்கு தானே எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை அவங்களுடைய கழுத்தில் போட்டுக்கிறாங்க. கழுத்தில் போட்டுக்கிட்டு இங்கே வெளியே கெத்தா மாசா வந்து வராங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிலா பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் ஷாக்காகி அமைதியாகிறாங்க. என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்தை விட வேறு நல்ல குடும்பம் நீங்கள் இந்த ஊர்லேயே தேடினா கூட கிடைக்காது. அவ்வளோ ஒரு நல்ல குடும்பம். இங்கே பாருங்கள், என் கழுத்தில் சோழன் கட்டின தாலி தானே இருக்குது. இத்தனை மாதமாக நான் இங்கே இருக்கேன். இவங்க எல்லாரையும் நான் நல்லாவே புரிஞ்சு வச்சுட்ருக்கேன். இந்த ஊர் உலகத்தில் நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. இங்கே பாருங்கள், சோழனுடைய பொண்டாட்டியே நான் சொல்கிறேன், இந்த வீட்டு மருமகளாக சொல்கிறேன். இந்த வீட்டில் இன்னும் எத்தனை பொண்ணு வேணாலே வந்து வாழ இதோ சேரனுக்கு, பல்லவனுக்கு, பாண்டியனுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கும். இந்த வீட்டில் பொண்ணுங்க வந்து வாழலாம். அவ்வளோ நல்ல வீடு இது. நீங்கள் என்னமோ இந்த வீட்டை பற்றி இப்படியெல்லாம் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன், இந்த வீட்டில் அப்படி எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே நிலா சொல்லவோ எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. இங்கே நடேசனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சேரங்கிட்ட பேசிக்கிட்டு, பாருடா தாலியை கழட்டி கொடுத்தவளே இப்போ தனக்கு தாலியை அவளே போட்டுக்கிட்டு வந்து சொல்ல பொண்டாட்டின்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே சோழனும் ஷாக்கில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேரன் இருந்துக்கிட்டே சோழனை பார்க்குறாங்க. பார்த்து சோழனும் சிரிக்கிறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தோஷத்தில் பல்லவனை பிடிச்சிக்கிட்டு, பாத்தியாடா பல்லவா, அண்ணிய இந்த வீட்டு அண்ணிடா, இங்கே பாரு என்னுடைய பொண்டாட்டியாக அவள் பேசிகிட்டு இருக்காடா. அப்போனா கோவத்தில் ஏதோ தாலியை கழட்டி கொடுத்துட்டா, இப்போ அவளே தாலியை கட்டிட்டு என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இதை வச்சு எப்படியாச்சும் நீலாவோட மனசில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க பல்லவன் கிட்ட. அப்படி சொல்லி முடித்த உடனே, பார்த்தீங்களா என் பொண்டாட்டி என்ன சொல்கிறான்னு, இவன் என்னுடைய பொண்டாட்டி, அவள் இந்த வீட்டில் தான் இவ்வளோ நாளாக இருக்கா, அவளுக்கு இந்த வீட்டில் எந்த குறையில்லைன்னு அவளே சொல்லிட்டா. தேவையில்லாமல் இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் குறை சொல்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். இந்த வீட்டு மேலே அப்படி ஒன்றும் குறை இல்லை. இந்த ஊர் உலகம் எல்லாரும் சொல்லி சொல்லி இந்த மாதிரி இந்த வீட்டை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டில் நாங்கள் வானத்தையை கட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. வானதி பாண்டியன்கிட்ட பேசுகிறா. பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொன்ன உடனே அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதியோடைய அப்பா அம்மா வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ எல்லாரும் உள்ளே கிளம்பி வந்துடுறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க அப்படின்னு நிலா கிட்ட சோழன் பேசவும் நிலா அமைதியாகவே இருக்காங்க. இப்போ உடனே பல்லவன் இருந்துக்கிட்டு சோழன்கிட்ட, அண்ணன் அண்ணி இப்போ தான் ஏதோ மனசு மாதிரி தாலியை களத்தில் போட்டு உன்னுடைய மனைவியாக பேசியிருக்காங்க. இப்போ நீ ஏதாச்சும் வாயை கொடுத்து கிளறின அப்படின்னா திரும்பவும் அண்ணி தாலியை கழட்டிடுவாங்க. உனக்கு ஓகேவா? அண்ணியே ஆல்ரெடி கடுப்பில் இருக்காங்க, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் சொன்ன உடனே, ஆமாண்டா நீ சொல்கிறதும் சரிடா, அவள் எப்போ எப்படி மாறுறானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து அமைதி ஆகிடுறாங்க. ஸோ நிலாவே இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் பாண்டி, இவங்க இப்படியெல்லாம் வந்து பேசி மிரட்டிட்டு போகிறதுனால நீங்கள் வானத்தையை கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு வானத்தையை பிடிச்சிருக்குல்ல, அவங்க உங்களையே உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக எத்தனை வருஷமாக வந்து எவ்வளோ அடியும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு உங்களையே தேடி தேடி வந்திருக்காங்க. அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்காக வானத்தையை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. லவ் பண்ணால் ஒருத்தரை உண்மையாக பண்ணணும். உங்களுக்கு வானத்தையை பிடிச்சிருக்குல்ல, அப்போனா கடைசி வரைக்கும் நீங்கள் லவ் பண்ணி 2 பேரும் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு நிலா வந்து தைரியம் சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. பாண்டியனுமே இருந்துக்கிட்டு, ஏங்க நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேங்க, இவங்க சொல்கிறதுக்காக நான் வானத்தையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் சொன்ன உடனே, பாத்தியாடா பல்லவா எப்படி பேசுகிறான்னு, வாயில் பிள்ளைப்பூச்சி மாதிரி அமைதியாக இருப்போம், இப்போ எப்படி பேசுகிறான பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் பல்லவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சேரனுமே இருந்துக்கிட்டு,
சரிப்பா நிலா, நீ போப்பா, இதுக்கு மேலே நீ எதுக்குப்பா டென்ஷன் ஆகிக்கிட்டு, நாங்கள் பார்த்துக்குறோம், அதான் அவங்க போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து நிலா கிட்ட சொல்லவும் நிலாவும் அமைதியாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ சேரனுமே இருந்துக்கிட்டு பாண்டியன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நிலா சொன்ன மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாதடா பாண்டியா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே சோழன் வந்து நிலா சொன்ன விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க சேரன்கிட்ட. அண்ணன் பாத்தியா அண்ணன் நிலா எப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தண்டா சோழா அப்படின்னு சொல்லிட்டு, நிலாவே தாலியை கழுத்தில் போட்டுக்கிட்டு வந்து இந்த வீட்டு மருமகன்னு சொல்லுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ரொம்ப சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நடேசனுமே வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நடேசனவே போய் வெறுப்பேற்றுறாங்க நம்ம சோழன் வந்துட்டு. யோ பாத்தியா, அன்றைக்கி என்னமோ பேசினேன், ஒருத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வாழ துப்பு இல்லை, ஒரு குழந்தைக்குட்டி பேக்க துப்பு இல்லை, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பாத்தியா எவ்வளோ சண்டைக்கு அப்புறமும் எனக்கு தாலியே வேணான்னு கலட்டி கொடுத்துட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போனவன் இப்போ இந்த வீட்டு மருமக நான் சொல்கிறேன் அப்படின்னு எப்படி பேசினா பார்த்தியா என் பொண்டாட்டி. என்னமோ தேவையில்லாமல் அன்றைக்கி பேசி என்னை உசுப்பேற்றி விட்டேன், இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து நடேசன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாருடா, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, எப்படியோ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் வந்து ஒரு மார்க்கமாக சொல்லவும், உன்னோடைய கரசனை ஒன்று எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்குறேன், எங்களுடைய லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிட்டு அமைதியாக வந்து வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இங்கே வானத்துடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போன உடனே, என்னங்க அந்த பொண்ணு அப்படி பேசுது, நான் இந்த வீட்டில் தான் இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் அப்படி இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுது, ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வேறு மாதிரி பேசுகிறாங்க, நடேசன் 1க்கு 2 பொண்டாட்டி கட்டிட்டு வந்து இந்த மாதிரி அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணிட்டு தான் வேற பேசிக்கிறாங்க, ஆனால் இந்த பொண்ணு எனக்கு இன்னும் அப்படி இல்லைன்னு சொல்லுது, எதங்க நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தோடைய அம்மா சொல்லவும் எனக்கே அதுதான் ஆச்சரியமாக இருக்குது, ஒன்றுமே புரியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஊர் உலகம் நம்ம பொண்ணை அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டா 4 விதமாக பேசணும்னு நம்ம பார்க்குறோம், ஆனால் அவன் தான் வேணும்னு பிடிவாதமாக இருக்கான், என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரியல, பேசாமல் நம்ம அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோணுது, இவளை பேசாமல் அந்த பாண்டிய மெக்கானிக்கல் பையனுக்கே கட்டி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தோட அப்பா சொல்லவும் அவங்களுடைய அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், அந்த பொண்ணு சொன்னதை வச்சு நீங்களும் இப்படி பேசுகிறீங்களே, அந்த பொண்ணு சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அதுக்காக நம்ம பொண்ணை சட்டுன்னு கொடுத்துட முடியுமா அப்படின்னு, வேறு வழி இல்லை, ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அந்த மெக்கானிக்கல் பையனோட தான் நம்ம பொண்ணு பேசுகிறான்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொல்லவோ இந்த விஷயம் அவங்க அண்ணா வானத்துடைய அண்ணாவுக்கு தெரிஞ்ச உடனே அவர் பயங்கர கோவப்படுறாரு, என்ன ஆனாலும் சரி அந்த மெக்கானிக்கலுக்கு என் தங்கச்சி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்களை வானத்தை கேட்டுட்டு வந்துட்டு இவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்பா உங்களுடைய சம்மதம் இருந்தால் போதும், வேற யாரோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை. நீ யாரடா, அப்பா அம்மாவே சம்மதிச்சிட்டாங்க, இதில் நடுவில் குறுக்கிறதுக்கு, நீங்கள் பாரு நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வானத்தி நிற்கிறாங்க. இங்கே பாருடா, வாசப்பட்டுட்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு இங்கே வானத்தோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அண்ணா கிட்ட. அவருமே இருந்துக்கிட்டு இல்லை என்னால் முடியவே முடியாது, நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ யாரடா என்னுடைய வாழ்க்கையை சம்மதிக்கிறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும், அம்மா அப்பாவோட சந்தோஷம் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு போதும், நீ ஒன்றும் எனக்கு சம்மதிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே பேசுகிறாங்க. அப்பா அவங்களுடைய முடிவில் நீங்கள் எதையுமே மாற்றிக்காதீங்க, நிலா அந்த வீட்டில் எவ்வளோ நல்லாப்பா இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி வந்து அவங்க கிட்ட பேசுகிறாங்க. நானும் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அங்கே சந்தோஷமாக இருப்பேன், நல்லா இருப்பேன், நீங்கள் என்னை நம்பி பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ப்பா, அவன் வந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பான், எனக்கு அவனை தான்ப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு வானத்தையும் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நாங்கள் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல, நாங்கள் பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. வானத்தையும் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. இங்கே அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேரும் வேறு வழி இல்லை, பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஊர் உலகத்துக்கு நம்ம பொண்ணு அவங்ககிட்ட தான் பேசுகிறான்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கு யாரும் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.